யூடியூப்பால உழைச்சு வீடு கட்டிட்டோம் சொல்லிக்கொண்டு நம்ம மாடி வீடோ கட்டுறீங்க சொன்னேன் கேஜியா நானா எழுதுறேன் அகையில எழுதுவார்கள் உண்மையாவே சரியான சந்தோஷம். யூடியூப் உழைப்பாலே ஒரு வீட்டை கட்டினது. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களுக்கு கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த காணொலியில நாங்க நீண்ட நாள் இருந்து உங்களோட கதைக்க போறோம். நிறைய நாள் கழிச்சு என்ன விஷயம் கதைக்க போறோம் சொன்னா, உண்மையாவே நான் கனகாலமா வீடியோல வரையில அதனால நிறைய நாள் நான் முதல் வந்த மாதிரி வீடியோக்கள் செய்ததும் இல்லை. நிறைய பேர் கேட்கணும் என்ன வீடியோ விட்டுட்டியோ யூடியூப் விட்டுட்டியோ வீடியோக்கள் ஒன்று போடுறதில்ல கொள்ளையில. அதற்கான விளக்கமும் ஏன் விழானாலும் வரையில என்றதுக்கான ஒரு விளக்கமும் மற்றது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நான் முதலே சொல்லி இருக்கிறேன். ஒரு 2 சந்தோஷமான விஷயம் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதில் ஒன்று நான் வீடியோவாக காட்டினேன். எங்களுடைய அம்மா கனடா போனது. அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதை இன்றைக்கு உடைக்க போறோம். சொல்லிக்கொண்டே இருந்தாங்க சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அந்த விஷயம் தான் இன்றைக்கு நாங்க சொல்ல போறோம், உடைக்க போறோம். அந்த வகையில கேதியா சொல்லுங்க என்னங்க இந்த சர்ப்ரைஸை நாங்க எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? வேற ஒன்றும் செய்ய முடியாது, வாயால தான் சொல்ல. ஏண்டா கடும் வெயில் வேற கொளுத்தி கொண்டு இருக்குது. கன நேரம் வெளியில இருக்க முடியாது. வெளியில இருந்து கழிச்சோன்னு இருக்கோம். சரியான வெயிலா கிடக்கு. இப்போ ஒரு மதிய நேரமா போகுது. இப்போ வெயில் சரியான கூட வேற. உண்மையாவே ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களோட கதைக்கு போறோம். அது என்ன விஷயம்னு சொன்னா, இந்த கனவு பெரிய கனவுன்னு சொல்லலாம். என்ன உண்மையா சொல்ல போனா, நான் பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே நாங்க இருக்கிறது ஒரு இரவல் வீடு. சொந்த வீடு இல்ல, இரவல் வீடு. என்ன சொல்ல வாரோன்னு விளங்கி இருக்கும். எங்களுடைய அப்பா ஒரு வீடு கட்டினவர். 2003ஆம் ஆண்டு கட்டி குடி புகுந்தவர். பன்னாகத்தில் ஒரு வீடு. எங்களோட சொந்த இடம் பன்னாகம், பன்னிடம். ஸோ அந்த வகையில் பன்னாகத்தில் கட்டி குடி புகுந்தவர். ஆனால் நாங்கள் அங்கே போய் இருக்கவே இல்லை. அது ஃபுல்லாக முடியலை, அந்த வீடுகள் ஃபுல்லாக முடியலை. ஆனால் 2003ஆம் ஆண்டு குடி புகுந்தது எனக்கெல்லாம், நான் குடிபுறலுக்கெல்லாம் நின்று என்ன சின்ன வயசு ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. அங்கே போய் இருக்கையில். ஸோ அந்த வகையில் நான் இது வரைக்குமே சொந்த வீட்டை இருக்கையில், இரவல் வீடுங்கிற சொந்தக்காரட்ட வீடுகளில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறோம். கட்டிக்கொண்டு இருக்கிறோம். கட்ட போகிறோம் இல்லை, கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம் தான். உண்மையாவே அது வீடு கட்டுறதுன்றது கேஜியா நிறைய பேர் கனவு. உண்மையாவே எங்கட கனவு சொந்த வீட்டுல நாங்கள் இருக்க வேணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு கனவு எப்பவுமே இருந்த. நீங்க முதல் வீடியோக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க, அந்த லண்டன் அண்டி அவன் வீட்டையெல்லாம் போய் பார்க்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாட்ட வீட்டையும் பார்க்கேன்னு சொல்லுவேன், நாங்களும் வீடு கட்டணும், நாங்களும் இப்படித்தான் கட்டணும், சும்மா தான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஐடியாவே இல்ல. லண்டன் அண்டிட்ட வீடு ஒரு சின்ன வீடு. கேஜியா பார்த்துட்டு கேஜியா சொல்லுவா அது ஒரு சின்ன வீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 லட்சம் 30 லட்சத்துக்குள்ள அந்த வீடு முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல சின்ன வீடு, ஒரு சின்ன இருந்துச்சு. பார்க்கவே ஆசையா நல்ல வீடு. இப்படி வீடை கட்டுவோம் கேஜியா போற இடம் உங்களுக்கு இப்படி கட்டுவோம், இப்படி கட்டுவோம், இப்படி கட்டுவோம். நான் சொன்னேன் எப்படியும் கட்டலாம், கட்ட கையில காசு வேணும் சொல்லி. சின்னனா கட்டினாலும் காசு தான் வேணும், பெருசா கட்டினாலும் காசு தான் வேணும். அந்த வகையில அந்த அளவுக்கு காசு வச்சிருக்கிற ஆட்களா நாங்க இல்ல. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல வீடு கட்டுற அளவுக்கு கூட. அவ்வளவுக்கு பெரிய இது இல்லத்தான். இப்பவும் நம்ப முடியல. என்னன்னு ஆரம்பிச்சோம் நாங்க. நான் முதல் கூடிய சக்தியை கேட்டுக்கொண்டே இருப்பேன், சக்தி வீடு கட்டுவோம். சக்தி சொல்லுவார் 80 லட்சம் வச்சிருக்கிறீங்களோ. அதோடைய அந்த கதை அப்படியே. நான் என்ன ஐடியால இருந்தேன் சொன்னா, ஒரு வீடு நாங்க கட்டணும்னு சொன்னா கையில காசு வச்சிருக்கணும், கட்டி முடிக்க வேணும். இது கட்டி ஏன்னா அப்படி சம்பிரதாயங்கள் இருக்குதானே. ஒரு வருஷத்துல குடிபூரணும், இல்ல 2 வருஷத்துல ஏதோ குடிபூரணும், இல்லாட்டி 6 வருஷத்துக்கு பிறகுதான் குடிபூரலாம். அப்ப அந்த அளவுக்கு ஏதோ சம்பிரதாயங்கள் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு குடிபூர அளவுக்கான
டேலண்ட் இருக்கணும், இல்லாட்டி மினக்கட்டு பிரியோசனம் இல்லை தானேன்னு சொல்லி நான் அதால இந்த ஐடியாவே விட்டு கொண்டு இருந்தேன். நான் கட்டுறதுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. கேட்க நான் ஏதாவது சாட்டு சொல்லி கொண்டே இருப்பேன். என்ன சாட்டு சொல்றேன் கேட்டியா? சக்தி காசு இல்லைன்னு சொல்வாரு. 80 லட்சம் தேவை வீடு கட்டுறேன்னா, காசு தேவை. காசு இல்லாம கட்ட முடியாது. அவ்வளோத்தையும் சேர்த்தா கட்டுவோம். ஏன்னா அது நடக்கிற காரியம். 80 லட்சம் சேர்க்கிறது அதற்கு இப்ப நாங்களே கட்டணும். நாங்க உழைச்சு நாங்களே கட்டணும். மற்றது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. என்னன்னு சொன்னா, வளவு கேஜியாண்ட வளவு தான். கேஜியாண்ட வளவு ஒரு 3 பரப்பு வளவு தான் இருந்தது. ஒரு 3 பரப்பு வளவு தான் இருந்தது. அதில் நாங்கள் பெரிய வீட்டை கட்டினா நிலம் இல்லாமல் போயிடும். அப்போ நான் யோசிச்சேன்னா, ஓகே கீழே 2 சின்ன ஒரு ஹோலோட மேல்மாடி வீடு மாதிரி கட்டுவோம். பிளாட்டை போட்டு விடுவோம். பிறகு மேலே கட்டுவோம். கீழே பெருசாக கட்டி நிலத்தை வீணாக்க கூடாது, மேல்மாடியாக்கண்டா நிலம் மிஞ்சுமேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ கேஜியா பயந்து வந்தோம். மேல்மாடி வீடுண்டா காசு கூட வரும். உண்மையாக சொல்ல போனால் அது நிறைய பேர்ட்ட ஒரு சந்தேகமாக இருக்குது. மேல்மாடி வீடு கட்ட போனால் காசு கூட வரும்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையில் அப்படியெல்லாம் கூட வரும்னு சொன்னால் நீங்கள் ஓடு போடுறத விட ஒரு 10 லட்சம் ஒரு 5 லட்சம் தான் கூட வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மரத்தின் செலவு, ஓட்டின் செலவு அப்படி இப்படின்னு பார்க்க ஃப்ளாட் போடுறது சரியான ஈஸி. அதுக்கு மேலே யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மேலே எவ்வளவோ நான் நிறைய பேரை விசாரிச்சேன். நல்ல மேசன் வேலை செய்கிற ஆட்கள், பெரிய கண்ட்ராக்டர் எல்லாம் விசாரிச்சேன். நான் சொல்லினோம் ஃப்ளாட் என்ன ஓடு போட்டாங்கெல்லாம் பிறகு யோசிக்கிறவ நாங்கள் ஃப்ளாட்டை போட்டிருக்கலாமேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னோம். அப்போ ஃப்ளாட் போடுறது நல்ல ஐடியாவை நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ கேஜியா சொல்லுங்க. எனக்கு தெரியாது சக்தி, இப்பதான் அது தெரியுது எனக்கு. நாங்க இப்ப நார்மலாக வீடு கட்ட போறோம்னே இப்படி மாடி வீடுன்னு சொன்ன அப்புறம் எல்லாருமே சொல்லி கொண்டு வந்தவங்க, மாடி வீடோ கட்டுறீங்கன்னு கேட்டவன். எனக்கே காமெடியா இருந்தது. மாடிதான், ஆனா மாடி வீடு இல்ல. நாங்க சும்மா மேல பிளாட், அதாவது ஓடு போடுற செலவை குறைக்கிறதுக்காக பிளாட் போட்டேன். நான் பிளாட் போட்டதுக்கான காரணம் இதுதான். நிலத்தை கீழே சின்னனாக்கி போட்டு மேலே பிளாட்டை போட்டுட்டா பிறகு மேலே ஏதாவது பயன்படுத்தி கொள்ளலாமேன்ற ஒரு வளவும் கிணக்க இடம் இருக்கும். அதால நாங்கள் ஒரு மாடி வீடு பிளாட் வீடு கட்டி கொண்டு இருக்கிறோம். அது உண்மையாவே கட்ட துவங்கி ஒரு 3-4 மாதம் போட்டுனாங்க. அதெல்லாம் நாங்கள் வீடியோவாக செய்வோம்னு வெளிக்கிட்ட நாங்கள். பிறகு நிறைய பேர் சொன்னவன் இல்லை செய்யாதீங்க, இதில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அப்படி இருந்தாலும் செய்வோம் தான் யோசிச்சேன். பிறகு என்ன பிரச்சனை சொன்னால் நான் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கேன். அப்போதால வீடியோ எடுக்கிற முடியாத சிச்சுவேஷன்கள் இருக்குது. இப்போ உண்மையாக சொல்ல போனால் அதில் இருந்து, அதாவது கொலக்கிடங்கு கிண்டினத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் நான் தான் அங்கே வேலை செய்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், முழுக்கவே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வேறு ஆக்களை வச்சு செய்யலை, என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வேலை செய்து வந்திருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் மிஷின் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. அப்போ வேலை வச்சு தான் செய்து வந்தனால் அதிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் எந்த வீட்டுக்கு வேலை செய்கிறது நல்லா இருந்துச்சு. நானே பார்த்து எல்லாம் செய்து வந்தேன். ஆனால் கேஜியா ஒற்று வேலை கூட வந்து செய்யலை. நான் யார் உங்களுக்கு டீ போட்டு தந்தது, சாப்பாடு சமைச்சு தந்தது, ஜூஸ் போட்டு தந்தது எல்லாமே நீங்க இல்ல. அது நான் தான் அந்த வேலையில போய் சொல்றேன். அம்மாவோட சேர்ந்து நான் தான் செஞ்சேன். கேஜியா போய் சொல்லி கொண்டிருக்கா. ஒன்றுமே செய்யல, முழுக்க நான் தான் செய்தேன். அந்த இது கேட்க மட்டும் நல்ல வடிவா இருப்பான்னு நினைக்கிறேன். அது ஓகே. இப்போ நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு எவ்வளவு எந்த நிலவரத்தில் நிற்குதுன்னா, எங்களோட வீடு ஃப்ளாட் போட்டு விட்டாச்சு. இப்போ உண்மையாகவே இந்த ஐடியா என்ன இருந்தேன்னு சொன்னால், இந்த ஐடியா இருந்தேன் பெரிய காசும் இல்லை நம்மள்கிட்ட, ஃபுல்லாக வீடு. இப்போ நான் யோசிச்சேன்னா, முதல்ல எனக்கு ஒரு ஐடியா இருந்தது தானே, வீடுண்டா முழுக்க கட்டி முடிக்கணும்னு சொல்லி. பிறகு பார்த்தா கையில் காசு இருக்கும், ஒரு கொஞ்சம் இருக்குது, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படி ஏதாவது இருக்கும். திருப்பி பார்த்தா அடுத்த மாதம் அந்த காசு காணாம போயிடும். எங்கே போகுது, என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. அப்போ யோசிச்சேன், சரி கையில் இருக்கிறது இல்லாமல் போகுது, அப்போ தொடங்குவோம், இருக்கிறத அங்கே போகட்டும், அதுக்காக போகட்டும், இருக்கிறத வச்சு ஏதாவது செய்வோம். என் ஐடியா இருந்தது, பிளாட்டோட நிப்பாட்டி விட்டுரும். தூணா போட்டு கிடங்க கிண்டி அத்திவாரம் கட்டி தூண் போட்டு பிளாட் போட்டு நிப்பாட்டி விடுவோம். பிறகு மிச்சத்தை பார்க்கலாமே, ஒரு நாளைக்கு ஒரு சிமெண்ட் பேக் வேண்டி இருந்தாவது கல் அறுத்தாவது கட்டி கொள்ளலாமேன்றதான் என் ஐடியாவாக இருந்தது. ஏண்டா
காசு கையில வச்சிருக்க இல்லாம போகுது. கேஜியா சொன்ன சொல்ல போனா அந்த போன் பண்ணவா நிறைய பலதரப்பட்ட தேவையில்லாத செலவுகள் செஞ்சுட்டோம். இப்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செலவு செய்த காசுக்கே நாங்க வீடு கட்டி இருக்கிறோம், கட்டி இருப்போம். ஏன்னா அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் வந்தா காட்டக்கூடாது. சரியா 2 போன் தான் மல்லிக்க வேற ஒன்றும் பண்ணல. சும்மா நாங்க செலவழிக்கிறோம். அப்படி சில நமக்கு தெரியல. இல்ல உண்மை கதை என்னன்னு சொன்னா, நம்ம கையில காசு வச்சிருந்தோம்னா எப்படி செலவாகுதுன்றே தெரியாது. என்ன கேட்டியா உண்மையாவே நீங்க அது உணர்ந்துருப்பீங்க. உழைக்கிற காசு எப்படி போகுதுன்னே தெரியாது. தேவைக்கு தான் செலவாகும், ஆனா இருக்காது. எப்படி இருந்தாலும் கையில நீங்க காசு வச்சிருந்தா அந்த காசு கையில இருக்காது, எப்படியாவது செலவாகி கொண்டே போகும். அப்ப யோசிச்சேன், சரி ஓகே இப்படி ஒரு இந்த அளவுக்கு நான் உண்மையாவே இந்த பிளான் ஒரு 25 லட்சம் முடியும். பிளாட் தூண் போட்டு பிளாட் போடுறதுக்கு ஒரு 25 லட்சம் முடியும். எல்லாம் எஸ்டிமேட் போட்டு எல்லாரும் நிறைய பேரை கேட்டு சரி ஓகேன்னு துவங்கியாச்சு. போக கொஞ்சம் 25 லட்சம் டபுள் மாறிச்சுது. ஒரு 50 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சுது. இப்ப 50 கிட்ட முடிஞ்சது. நான் 25 லட்சம் சரி ஓகே என்ன செய்யலான்னு பார்த்தா ஓகே கொஞ்சம் செய்து இப்ப எல்லாரும் யோசிப்போம் யூடியூப்ல இருந்து நாங்களும் இவ்வளவு நச்சுட்டோம். அப்படி எல்லாம் இல்லவே இல்ல. நாங்க யூடியூப்பால தான் கட்டினாங்க தம்ப்நெயில். யூடியூப்ல நாங்க கட்டின வீடு யூடியூப் வரமானது. நாங்க யூடியூப் எங்கட தொஞ்சு போயிட்டது அப்படியே. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப்பை விட்டுட்டு கனகாலம் இது நாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா ஒரு கொஞ்சம் காசு வச்சு உண்மையாவே நான் நினைக்கல. ஒரு வெறும் 25 லட்சத்தோட துவங்கினாங்க. 50 லட்சத்துக்கு வீடு கட்டி இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கோல்டு இருந்தது. அப்ப அதுகளை எல்லாம் வச்சு கிச்சு அதான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களால் அதை எடுக்கலாம். தூண் போட்டு பிளாட் போட்டு இப்பெல்லாம் செய்தது எங்களால முடிஞ்சது. இனி செய்ய போறது எங்களால முடியாதது இல்ல. அதுக்கு நாங்க ஓகே செய்யக்கூடாது நினைச்சா முடிப்ப. கடன் கொஞ்சம் வந்துட்டுது. ஸோ இனி அதை கடனை அடைச்சிட்டோம்னு சொன்னா கடனை அடைச்சிடுவேன். எப்படியும் அடைச்சிடலாம், ஈஸி. அது நமக்கு தெரியாது, அடைச்சிடலாம். இப்போ எனக்கு சொன்னா இப்ப நாங்கள்ட்ட இருந்த இவ்வளவு காசுமே சும்மா வீணா தான் போயிருக்க வேண்டியது. ஒரு நல்ல விஷயம் வீடா உருவாயிருக்கு. ஸோ ஒரு 30 வயசுல நான் ஒரு வீடு கட்டுறேன். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நல்ல 29 வயசுல வீடு கட்டுறேன், 28 வயசுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம். அப்ப நாங்க இப்ப இது வரைக்கும் நாங்க தூண் போட்டு பிளாட் போட்டு விட்டுட்டோம். நான் அது கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கணும். நான் அது வீட்டையும் கொண்டு காட்டுவேன். என்ன நான் உங்களுக்கு எல்லாம் இந்த ஹிஸ்டரி, அதாவது இந்த நினைவுகளை நான் சொல்லுவேன். இதை எப்படி செய்தனா அதை அப்படி செய்தனா இதெல்லாம் சொல்லி நான் இந்த வீட்டை காட்டுறேன். அது வீடுதான், கட்டிடம் இல்லை, வீடுதான். அதை காட்டுவேன். இப்போ நான் அது பிளாட் போடைக்க கொஞ்சம் வீடியோ எடுத்தேன்னா அதை உங்களோட ஜாயின் பண்ணி விடுறேன். உண்மையாகவே கேஜியா நீங்கள் சொல்லுங்க, உங்களோட எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு வீடு உருவாகுதுன்றது? எனக்கு வீடு கட்ட அத்திவாரம் வரணும்னு சரியான சந்தோஷம். ஏனண்டா எனக்கு அந்த நாங்க இடைவெளி வீட்டுலாம் இருக்கிறோம், ஆனா அது சொந்த வீடு மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்தியை விட எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சக்தியிட எத்தனையோ தடவை கெஞ்சி சக்தி வீடு கட்டுவோம். பிறகு கடைசியா சக்தி ஒரு முடிவுக்கு வந்தது, மாமி கனடாவுக்கு போ வலிக்கிட்டவா, அப்ப ஓகே நாங்க வீடு கட்டத்தான் வேணும் என்ன என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர். உண்மையா எனக்கு சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். நான் என் போன் வால்பேப்பரே எங்கட வீடு இப்படி இருக்க தான் போட்டு வச்சிருக்கிறேன். அவ்வளவு விருப்பம் எனக்கு. கேஜியா வந்து ஒவ்வொரு வந்து கேஜியா அந்த என்ன ஏதோ இதில் பறக்க ஆசைப்படுற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவை காட்டி போட்டு கேஜியா இப்படி கட்டுவோமே, இப்படி ஆனா எழுத முதல் அங்கே நம்ம எழுதுற மாதிரி கேஜியா. நாங்கள் கிடங்கு கிண்டி கொண்டு கொலை கிடங்குன்னு சொல்லிக்கணும். அது கிண்டி கொண்டிருக்க என்ன வீடு மாதிரி வரையில அத்திவாரம் பட்டுக்க என்ன வீடு மாதிரி வரையில. பிறகு அத்திவாரம் கட்டி நிறைவினா அப்புறம் இப்ப வீடு மாதிரி வந்துட்டு கொலை நிவித்தா என்ன மாறி விட்டது. கேஜியா வந்து ஒரு குழந்தை பிள்ளைகள் மாதிரி இதே வருது அதே வருதுன்னு. ஐயோ என்ன படுத்த சக்தி பதிலே சொல்ல மாட்டார், சும்மா ஒரு பொய் பதில் சொல்லுவார். பிறகு 6 மாதம் படி கேட்க நான் அவர் சொன்ன பொய் பதில சொன்ன அவன் என்ன பார்த்து சிரிப்பினம், இது என்ன இந்த பிள்ளை அப்படி சொல்லுதான்னு சிரிப்பினம். அப்படி எனக்கு சரியான விருப்பம் வீடு கட்டுறது. உண்மையா இப்பவே எனக்கு எப்படியடா கட்டி முடியறதுக்கு என்ன செய்ய வேணும், ஹார்ட் ஒர்க்குகள் பண்ண வேணும் நாங்கள் யோசிச்சு கொண்டே இருப்போம். ஆனா எனக்கு இந்த கட்டி முடிக்கணும்ன்ற ஒரு இது இன்னும் வரையில. உண்மையாவே சொன்னப்படா மேசன் வேலைக்கு ஆக்கள் வருவினம் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லுவேன், அவசரம் இல்லை, நீங்க இது அவசரப்பட்டு கட்டி இன்னைக்கு அப்படி இல்லை, இது எப்ப முடிய போகுதுன்றே தெரியாது. ஆனா துவங்கி இருக்கிறோம், மெல்ல மெல்ல செய்வோம்.
எந்த நான் துவங்கினது காரணம் எல்லாம் அதாவது ஒரு கையில் ஒரு 5000 வந்தால் அந்த 5000 இப்படியோ போகுது, அதை நான் இதுக்கு பயன்படுத்தி இப்படி போவோம் அன்றைக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லி நான் தெரிய வரேன். அதாலாம் நான் இது மெல்ல மெல்ல என்றாலும் ஒரு விஷயத்தை முடிப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இவ்வளோத்துக்கு கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லி இந்த இப்போ எனக்கு ஒரு வீடு மாதிரி ஒன்றை உருவாக்கிட்டேன். வீடு மாதிரி ஒன்றை உருவாக்கிட்டேன். இனிமேல் எல்லாம் சுற்றி வர கல்லை கட்டி அது சின்ன வேலை. இதுதான் ஒரு பெரிய வேலை. சக்தியே செய்வார் அந்த கல்லு அறுக்கிறது அதெல்லாம். உண்மையாவே கல்லெல்லாம் நான் மெல்ல மெல்ல அறுத்தம் இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் வீடியோல பாருங்க கொஞ்சம் சின்ன உபாதையா கையில கத்தி வெட்டி உபாதையா போச்சு. அதால கொஞ்சம் லீவ் எடுத்திருக்கிறேன். உண்மையாவே நான் சரியா கருத்து போனேன். இல்ல உண்மை சொல்லுங்க, சத்தியா கருத்து போனேன். வெயில் இங்க வெளியில திரிய வேண்டாம், அரசாங்கம் அறிவிச்சிருக்கு வெளியில திரிய வேண்டாம் சொல்லி அந்த அளவுக்கு வெயில். இன்னொரு பெரிய சோக கதை என்னன்னு சொன்னா, பெரிய சோக கதை அது கேதியாவுக்கு என்ன இயக்கிக்கு போயிருக்கிறேன். என்ன சோக கதைன்ட்டு நான் வேலை துவங்கினா சரி, ஒரு நான் வேலை துவங்கிக்கே யோசிச்சு நான் கடவுளையே பொருள்கள் ஒன்றும் விலை கூட கூட. ஏன்னா எங்களோட இலங்கை நிலவரம் அப்படித்தான் இருக்குது. திடீரெண்டு கூடுது, திடீரெண்டு குறையுது, திடீரெண்டு கூடுது, ஒன்றும் விலை கூட கூட. இதே விலையில் இருந்தால் ஓரளவுக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டு தானே துவங்கினான். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோன்னு சொன்னால் ஒரு 30 லட்சத்துக்குள்ளே முடிக்கலாம், அப்படி ஒரு பட்ஜெட்லாம் துவங்கினான். ஒரு 50 ரூபாய்க்கு சீமெண்ட் எடுத்தேன், ஒரு டிப்பர் மண் பறிச்சேன், இன்னொரு டிப்பர் சல்லி பறிச்சேன். வாரமுறை தம்பி டிப்பர் மண் விலை குறையும் பண்ணிச்சுனான். இந்த முறை நீங்கள் அவசரத்துக்கு ஒரு பறையுங்கோ அத்திவாரம் போடுறதுக்காக வாரமுறை மண் குறையும் பண்ணிச்சுனான். குறையும் பார்த்தோம்னா அது டபுள் மடங்கில் ஏறி விட்டது. ஈராடுக்கு அமெரிக்காவை சண்டையை துவக்கிட்டாங்க. ஓச்சோ 1950 ரூபா வித்த சீமெந்து இப்போ 2400 ரூபா விற்கிது. 2000 ரூபா விற்றது, அப்புறம் 2200 விற்றது, 2350 விற்றது, இப்போ 2400 நிற்கிது. ஒரு டிப்பர் மண் 80-90 போய் கொண்டிருந்தது. நான் ஆரம்பிக்க ஒன்றுக்கு பறிச்சு நான் இப்போ 130 140 நிற்கிது. சல்லி எல்லாமே விலை கூடி விட்டுது. அதை யோசிச்சா சரியான கவலையா இருக்கும். நான் பிறகு யோசிச்சேன், சரி ஓகே இந்த அளவுக்கு இல்லை, இனி பார்க்கலாம், இனி என்ன கட்டமானு பிறகு பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு உள்ளாத்துக்குள்ளே முடிஞ்சதே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வகையில் நாங்கள் இப்போ சந்தோஷம், நல்ல சந்தோஷம். நான் ஒரு வீடு மாதிரி ஒன்றை கட்டி உருவாக்கிட்டோம். இனி நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இனி ஒவ்வொரு வேலையும் செய்யும் சக்தி காட்டுவேன். இவ்வளவு நாளும் நாங்க காட்டுவோமோ விடுவோமோன்னு யோசிச்சோன்றதாலதான் கணக்க விஷயங்கள் காட்டேல. அடிக்கல் நாட்டேக்களையும் ஒரு சில சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சிருப்போம் நினைக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி காட்டுறோம். அதான் என் ஐடியா. சொல்லி நம்ம வெளிநாடு பெரிய காசு இருக்கு போல, மேல் மாடி வீடு யூடியூப்ல கொட்டுது போல கொட்டும் யூடியூப்ல. உங்களுக்கு தெரியும் நாங்க வீடியோ வீடியோ போடுறோம். ஆனா நான் உண்மையாக வாங்கினது யூடியூப்ல தான். வீடு கட்ட வெளிக்கிட்டது ஓகே, நான் யூடியூப்ல வீடியோ போட்டேன்னு சொன்னா வீடு கட்டுவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆனா அது இன்னுமே சரி வரையில, நான் இன்னுமே தண்டே இல்லை. விஷயம் என்னன்னு சொன்னா, நான் சும்மா பேசுக்கில தட்டி கொண்டு போய்க்க இந்த இவங்க போடுவாங்களான்னு 45 லட்சத்துல கட்டலாம், 50 லட்சத்துல 35 லட்சத்துல கட்ட கெண்டக்காரன் 45 லட்சத்துல கட்டலாம். நான் ஒரு 40 லட்சத்துல முடிக்கலாம் போலேன்னு தான் துவங்கினான். ரெண்டுனா எந்த ஐடியா இருந்தது என்ன சொன்னா, கீழே 2.5 ஒரு ஹோல் ஒரு கிச்சன் அதோட முடிச்சுட்டா சரி, மேலே பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி. பிறகு யோசித்தேன், ஓகே மேலே ஃப்ளாட்டை போட்டு மேலே கட்டுற பிளானில் இருந்தேன் நான். பிறகு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை, மேலே ஃப்ளாட்டை போட்டு அப்படியே விடுவோம். அப்போ மேலே ஃப்ளாட்டை போட்டு அப்படியே விடுவோம்னு சொன்னால் கீழே 2.5 காணாது, 3.5 சின்ன ஒரு 3.5 வீடு, ஒரு சின்ன குட்டி ரூம். கிச்சனா ஒரு பெரிய கிச்சனை பெருசாக்கணும்ன்றவா. அது கேஜியா ஒரு சாமியாரை நீங்கள் ஒரு அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா அதுண்ட ஒரு சின்ன தான் மற்ற அளவு திட்டங்கள் எல்லாம் இருக்கு. கேஜி ஒரு அளவு திட்டம் வீடு சாமியார பெருசு. அவர் அந்த வேற பிளான்கள் போட்டு கபர்டு வைக்க போற ஒரு பிளான் போட்டு தான் சாமியாரே பெருசாக்குறாரு. ஆனா சாமியாரை விட கணக்க மடங்கு சின்ன கிச்சன் சரியான மற்றது பிளான் பண்ண விட்டுனா நான் சக்தி தான் ஃபுல் பிளான் பண்ணினவர். சரியோ, நான் அதுக்கு இன்வால்வ் ஆகல. ஒரே ஒரு விருப்பம் ஓப்பன் கிச்சன். எனக்கு அது மட்டும் என் விருப்பப்படி தானே.
சக்தி நான் சொல்றேன் எல்லாம் உங்களோட பிளான் தான் ஆனா கடைசியா சில டச் அப் செய்வீங்க அதெல்லாம் எந்த செலக்ஷன் மார்பிள் பதிக்கிறது பெயிண்ட் மற்றது ஜன்னல் கூட இந்த செலக்ஷன் தான் சக்தி சரியா ஓகே சொன்னேன் கேதியா நானா எழுதுறேன் அகையில எழுதுவார்கள் இப்ப ஆனா அழுதம்ல அவரை ஈயனா வரைக்கும் போட்டோம் இல்ல சரி ஓகே ஈயனா மட்டும் போட்டோம் உண்மையாக சரியான சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர வேணும் தான் இன்னொரு பிரச்சனை இருக்கு இனி நாங்க ஃபுல்லா முடிக்கிறது உங்களோட கையில இருக்கு நாங்க போடுற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களால சக்சஸ் ஆக முடியும் எனக்கு நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் தையல் வீடியோ நான் போட்டேன்னா கொஞ்சம் ரீச் ஆனது ஓகே திருப்ப போனா நான் அந்த வீடியோ ரீச் ஆகல கொஞ்சம் மாறி மாறி போடுவோம் கேஜியா தாண்ட உழைப்பில இருந்து உண்மையாவே ஒரு சக்சஸ் கேஜியாவும் தான் வீர செய்யற காசுகள் அப்படி கேஜியாவுக்கு மிச்சம் பிடிக்கவே தெரியாது கேஜியா ஒரு வீட்டை எங்கட வீட்டை இருந்து ஒரு யாழ்ப்பாணம் போய் வந்து 5000 செலவழிக்காது கேஜியாவுக்கு சந்தோஷம் இருக்காது ஆனா இப்ப கொஞ்சம் திருத்தி மிச்சம் பிடிச்சு கேஜியாண்ட கையில இருந்து நல்ல காசு எங்களுக்கு வீடு கட்ட வந்து தந்தவா கேஜியாவும் அப்ப அந்த வகையில 2 பேரும் சேர்ந்து அப்படி சொன்னேன்னு ஒரு கொஞ்சம் கோல்டு வச்சிருக்கிறோம் அது எடுத்துடலாம் அது பிரச்சனை இல்லை எடுத்து எந்த ஏம்னு சொன்னா பிளாட்டோட நிப்பாட்டணும் அதுக்கு நான் என்ன கஷ்டமும் படலாம் கஷ்டப்படலாம் ஆக கடன்கள் எல்லாம் வேண்டி அவ்வளோத்துக்கு போகக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் செய்யணும் சேர்ந்து மட்டுமே இந்த வீட்டை கட்டணும்ன்றதான் எங்களுடைய ஏம் அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் ஓகே நாங்கள் அந்த பிளாட் போட்ட வீடியோ எல்லாம் ஆட் பண்ணி விடுறோம் மறக்காம புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க ஒரு அதாவது என்ன விஷயம் ஏன் இது போடுறோம்னு சொன்னா உண்மையாவே ஒரு விஷயத்தை யோசிச்சா செய்ய வேணும் யோசிச்சு கொண்டே இருக்க கூடாது யோசிச்சு கொண்டே செய்வோமோ அது நான் அடிக்கடி சக்திக்கு சொல்றேன் நான் சக்தி கேட்கிறேன் உங்களுக்கு என்ன விசாரம் வச்சு அவ்வளவு காசு இல்லாம இருக்கும் அது ஒன்று பேசுவேன் நான் அது உண்மையாவே நான் யோசிச்சேன் நான் இது 2வது விஷயம் முதல் ஒரு விஷயத்துல அது முதலே செய்திருந்தா நிறைய சக்சஸ் ஆகிருக்க சொல்றேன் அது என்ன விஷயம் சொன்னா கேஜியா கல்யாணம் செய்யறது நான் 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் இது நாங்க அது செய்திருந்தா இவ்வளவோ இப்ப வேற லெவல்ல இருந்திருக்க வேண்டிய வயதுல அது அதோண்டு மற்ற யோசிச்சா செய்யணும்ன்றதுக்கு இது 2வது வீடு நான் கேஜியா சொன்னா செய்வோம் நான் இந்த ஐயோ பிறகு அப்படி இப்படி பிறகு நான் யோசிச்சேன் என்ன நாங்க ஒரு உண்மையான ஒரு 6 லட்சம் வீண் செலவா போன அத்தியாவசிய செலவா போனது அப்ப யோசிச்சேன் ஆடம்பர செலவா போனது ஒரு 6 லட்சம் ஆடம்பர செலவா போனது ஆடம்பர செலவா போனது அப்ப யோசிச்சேன் ஆடம்பர செலவு நமக்கு இப்படி ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னாலும் ஒரு நாளைக்கு 5000 உழைச்சாலும் 2 சீமெண்ட் பைக் வேணலாம் அப்படி ஒரு ஐடியா வரும் சீமெண்ட் பைக் வேணா சக்தி சொல்லி இப்ப நான் மார்க்கெட்டுக்கு மாமி இல்ல தானே மார்க்கெட்டுக்கு போவேன் அன்றைக்கு கூட மார்க்கெட்டுக்கு போனான் சக்தி தானே தனியனு கல்லறுத்து கொண்டு இருந்தவர் அப்ப நான் பேசினான் அந்த வருத்தம் வந்த அப்புறம் என்ன செய்யறேன்னு பேச அறுத்தோன்னு இருந்தவர் அறுத்து போட்டு கொஞ்சம் ஏதாவது சொன்னார் நான் இன்றைக்கு 1200 ரூபாய் ஏதோ உழைச்சிட்டேன் இவ்வளவு ஒரு பேக் 1400 ரூபாய் அப்ப 3 பேக் அறுத்து நான் அப்ப அந்த ஒரு பேக் முதலாவது பேக் அறுத்துட்டு வந்தோன்னே 1200 ரூபாய் உழைச்சு நான் சொன்னவர் சரியோ நான் அது அப்புறம் மார்க்கெட்டுக்கு போனான் ஏதோ வேண்டுறதுக்கு போயக்குள்ள நல்ல வடிவான துணிகள் எல்லாம் மார்க்கெட்ல வித்தது 4 மீட்டர் 1000 ரூபாய் வித்தவன் கிட்ட போய் அந்த துணியை தொட்டு பாக்கான் ஞாபகம் வந்துச்சு சக்தி சொன்னது 1400 அப்ப சக்தி அங்க நின்று தனியா கஷ்டப்பட்டு இந்த 1400 ரூபாய் செலவழிக்க நானும் இப்படி செலவழிக்க கூடாது நான் அந்த துணி வேண்டவே இல்லை அப்படித்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்ப நான் என்ன யோசிக்கணும்னா நான் எனக்கு வேலை இல்லாத டைம் இதெல்லாம் என்னால முடியும் சர்வசாதாரண விஷயம் கஷ்டமான விஷயம் இல்லை என்னால முடிகிற டைம்ல ஒரு 2 பேக் அறுத்தான்னு சொன்னா 2400 ரூபாய் சில நேரம் கேஜியா ஏதாவது செலவழிச்சா சொல்லுவேன் ஒரு பேக் சும்மா என்ன ஏதாவது தேவைக்கு பண்ணா கூட ஏதாவது சாப்பாடு நம்ம வெளியில போனா சில சக்தி பிடிக்குமான பிட்சா அப்படி ஏதாவது வேணிக்கொண்டு வருவேன் ஒரு பேக் சீமந்து வண்டி இருக்கலாம் இதுல எத்தனை பேக் சீமந்து வண்டி இருக்கலாம்னு சொல்லுவார் அதாலேயே இப்ப நான் ஒன்றும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா அந்த விஷயத்த முடிக்க மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கும் அது சரி அப்படி அதான் இப்ப நான் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா செய்யுங்க பயப்படாம செய்யுங்க அதுக்காக உங்களை
அதாவது உங்களுக்கு முடியாத ஒன்றை செய்து நீங்க கடனுகள் வாங்கி செய்யக்கூடாது. அந்த வாங்குற கடனை டப்பன்னு கொடுப்போம்னு தெரிஞ்சா மட்டும் வேண்டாம். இப்ப என்னால இப்ப எனக்கு தெரியும் என்ன சொன்னா இந்த இப்ப நாங்க உண்மையா சொல்ல போனா ஒரு 50 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்கோம். அதுல ஒரு 40 கிட்ட கடன், அதாவது நாங்க ஒரு சீட்டு எழுதுகள் இருக்கு. அப்ப நகையடை வச்சா நீ சீட்டு எடுத்து அதை கொடுத்து செய்ய முடியும். ஒரு 10 லட்சம் கொஞ்சம் பிடிமானமா இருக்கும். அது நான் சின்ன விஷயம், அது செய்யலாம். அப்ப அப்படி செய்ய முடியும்னு சொன்னா பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, ரங்கி செய்யுங்க. சும்மா சொல்றேன் இப்படி முடிஞ்சிருக்கணும் சொல்லி. இப்ப நான் என்ன விஷயம்னு சொன்னா முடியும்னு சொன்னா நானெல்லாம் முதல் ஆரம்பத்தில் ஐயோ வேண்டாம் 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 பயந்தோன்று இருந்தேன்னா பிறகு ஏதாவது யோசிச்சேன். நான் என்னென்னு ஆரம்பிச்சேன்னு கையில இருக்கிறது வீணா போகுது. அப்ப கையிலேயே கொஞ்சம் ஒரு 10க்குள்ளதான கையில ஒரு 15 லட்சம் வச்சோன்னா நான் ஆரம்பிச்சேன். சொல்லப்போனா கையில ஒரு 15 லட்சத்தோன்னா நான் இதை ஆரம்பிச்சேன். நான் இப்போ ஒரு முடிச்சிட்டேன், பிளாட்டோட முடிச்சிட்டேன். நீ இதை முடிச்சு பிளாட்டோட நான் நிப்பாட்டிட்டு ஃபுல் கிளியர் பண்ணிட்டு தான் நீ அடுத்த கிளியர் பண்ணிட்டு தான் நீ அடுத்த வேலை. ஏன்னா நமக்கு வீடு இல்ல அவசரமா போயிருக்கணும் அப்படியும் இல்லை. நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு நமக்கு இருக்கிறதுக்கு. ஸோ அதை வீடு இல்லைன்னு சொன்னா தான் நான் அவசரப்பட்டு கொண்டு இருக்கணும். இனி நான் வீடு ஒன்று உருவாக்கிறேன், சுற்றி வர ஓலையால கட்டி போட்டு அது இருக்கலாம். ஸோ நான் மண் வீட்டை தான் இருந்து வளர்ந்தேன். நான் சின்ன 2008 மட்டும் நான் மண் வீட்டில் தான் இருந்தேன் நான். ஓகே, நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல எங்களோட வீட்டை நாங்கள் வடிவா உங்களுக்கு காட்டுறோம். எங்களோட வீடு அதாவது கட்டி கொண்டிருக்கும்.